என்னோட விருப்பம் என்னென்னா விஜய் மீண்டும் பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படின்றது தான். அதுதான் என்னோட ஆசை. ரசிகர்களும் வெறித்தனமாக இருப்பாங்க. எலெக்ஷனில் தோத்துட்ட தலைவா, நீ வா தலைவா, நம்ம படத்தில் நடிப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ செங்கோட்டையன் நிலைமை, அவரே நடிக்க வைங்க இல்லைனா, அவருக்கு ஒரு ரோல் கொடுங்க தலைவா. ஒரிஜினாவோடய அங்கே வில்ல வேணும். புஷி ஆனந்தெல்லாம் இப்போ வித்தியாசமான வில்லனாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டில் யாரும் தற்கொரிய ரசிகர்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சிஎம் இருக்கா? இது 100க்கு 110% நடக்காது. என்னோட கணிப்புப்படி விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். அவர் கட்சி அவர் போட்டியிட மாட்டார். அப்புறம் எப்படி அவர் சிஎம்? அது ஆவார சந்தில். ஃப்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றேன், ரசிகரா கிடையாது, அஜித் ரசிகர் அப்படி இல்லை. துணிவுன்னு ஒரு படம். நீங்க அஜித் ரசிகர்னு எனக்கு தெரியும். சரி இருங்கண்ணே சொல்றேன். துணிவுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. துணிவு அப்டேட் எல்லாரும் கேட்டேன்னா, அந்த படம் வந்தப்போ இல்ல வலிமை அப்டேட் அப்புறம் துணிவு அப்டேட் தான் ஃபர்ஸ்ட். துணிவு அப்டேட் சொல்லுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. அதுவும் விஜய் படம் வாரிசும் ரிலீஸ் ஆகுது. துணிவு நான் படம் பார்க்குறேன். அதாவது இந்த படத்துல ஸ்டார் காஸ்டிங் இருக்கு, பாட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுல எதுவுமே இல்லை. ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே பரபரப்பான போகணும். அப்படி அந்த ஃபிங்கர் துணிவு சொன்னேன். இங்கிலீஷ் படம் மாதிரி நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா டப்புன்னு போகுது. ஒரு டயலாக் என்ன, டெலிவரி என்ன, வந்ததுன்னு லுக். இத்தனைக்கும் படம் ஃபுல்லா ஒரே காஸ்டியூம், ஒரே தான் காஸ்டியூம். ஒரு பேங்க் ராபரி தான் கதை, ஒரே காஸ்டியூம், ஒரு வெள்ளை கலர் சட்டை. நான் அதை யோசிச்சு பார்ப்பேன். ஒரு ஆர்டிஸ்டா ஒரு காஸ்டியூம் கூட மாத்தாம ஒரு பாட்டு மட்டும் ஒண்ணு வச்சாங்க. ஒரு இருக்குது ஒரே சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வச்சாங்க. மற்றபடி ஒரே காஸ்டியூம்னு ஒருத்தர் நடிச்சுக்கிறாரு. அப்போ நான் யோசித்தேன், என்ன கிரேஸ் இருக்கும் அந்த ஆர்டிஸ்டுக்கு. ஆனால் அதே சமயத்தில் எப்படி ஒரு அந்த படமும் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறது. அதனால கலெக்ஷன் பண்ணுச்சுல்ல, அது சூப்பர் கலெக்ஷன். துணிவெல்லாம் சூப்பர் டூப்பர். இவங்க காசை வாங்கிட்டு 150 கோடிக்கு ஒருத்தர் 80 கோடி தான் வரும்னு கால்குலேஷன் பண்ணாங்களாம். எதில்? அந்த பெரிய கம்பெனி. அந்த பொண்ணு நல்ல ப்ரொடியூசரு, நல்ல இந்த இப்போ நம்ம புரட்சி தம்பி ஒருத்தர் இருக்காரு, காதலில் புரட்சி அது இதுன்னு படம் எடுப்பாப்புல, பிரதீப் ரங்கநாதன். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த கம்பெனியில் தான். பிரதீப் ரங்கநாதன். ஆமாம். ஏஜிஎஸ். ஓ புரியுதா? அகோரம், கல்பாத்தி அவங்க கம்பெனி, அவங்க பொண்ணு. அவங்க நல்ல ஒரு இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனுக்குள்ள செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த கம்பெனியில் அந்த பொண்ணு உட்காந்து இவங்க போய் பார்த்துருக்காங்க. கால்குலேட்டர்லாம் வச்சு, சிஸ்டத்தெல்லாம் வச்சு, இதுக்கு எவ்வளோ செலவாகும், அஜித் என்ன சாப்பிடுவார், அவர் பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவாகும், டீசலுக்கு என்ன ஆகும், அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்டாருன்னா செலவு கூடுமே, இதெல்லாம் கூட்டி பார்த்து 80 கோடி வந்திருக்காங்க. பரவாயில்ல, அதுக்கு மேலே போகாதுன்ட்டாங்க. புரியுதா? அப்புறம் ஒன்றே ட்ராப் கடிச்சு கொத்தி வச்சிட்டாங்க. 2 நாள் கொத்தி வச்சுட்டு பாலை காண அவனின்னு. இப்போ அஜித் வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, இப்போ அஜித் பிளான் பண்ணுறாப்புல இங்கிலீஷ் படம் மாதிரி. இப்போ அஜித் என்ன ட்ராக்ல இருக்காப்புலன்னா, நமக்கு இருந்த தொழில் ரீதியான ஒரே எதிரி முடிஞ்சு போச்சு விஜய். ஆமாம். 2026 திருப்பி ரிட்டர்ன் வருவாப்புல. 2027 பட பூஜை நடக்கும். 2026 எண்டில் விஜய் பட பூஜை. அடுத்து இந்த பிணநாயகன் முடிஞ்சதுக்கப்புறம், சாரி ஜனநாயகன் தானே, அது முடிஞ்சதுக்கப்புறம் 2026 பூஜை போடுவாப்புல. 27 இந்த படம் ரிலீஸ் ஆகும். அந்த கேப்பில் ஒரு அடிக்கலான்னு பார்க்குறாப்புல அஜித். பெரிய அளவில் ஒரு இங்கிலீஷ் படம் அரேஞ்சில் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. அந்த பழைய டைரக்டரே கூப்பிட்றாப்புல. அவர் ஊரில் இல்லை போல. 3 படம் தொடர்ந்து பண்ணாப்புல இல்லை அஜித்துக்கு. சிறுத்தை சிவாலாம் அவர் வந்து மில்லில் வேலை செஞ்சாங்கன்னா அவர் 40 வருஷம் கழிச்சு ரிட்டையர்ட் ஆவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. சிறுத்தை சிவாவை ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணி இப்போ வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் வெளில வந்துட்டாங்க. அவருக்குள்ள சம்பளம் பிஎஃப்லாம் பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எந்த டைரக்டருக்கு பிடிச்சது? பிஎஃப் எல்லாம் பிடிச்சி சிறுத்தை சிவா வச்சு மாதம் எத்தனை கோடி சம்பளம், மாதம் 1 கோடி சம்பளம். ஒரு 4 வருஷமாக அதை வேலை பார்த்தாப்புல. அப்புறம் அப்போது சினிமா வேணான்னு போயிட்டாப்புல அவர். இப்போ அவரை தேடிட்டு இருக்காருன்னு விஜய், திருப்பி இன்னொரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் வேற வெயிட்டாக இறங்க போகிறாப்புல. சொன்ன மாதிரியே அவர் வந்து கரெக்டாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி பிப்ரவரியில் ஷூட்டிங் ஆரம்பம்னு இருக்காரு. யார்? அஜித் பிப்ரவரி ஷூட்டிங்கு. விஜயே வந்துடுவார் நவம்பரில். திருப்பி விஜய் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். நவம்பரில் பூஜை போடுவாங்க. பிப்ரவரியில் அடுத்த 2027 படம் ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரசிகர்களும் வெறித்தனமாக இருப்பாங்க. எலெக்ஷனில் தோத்துட்ட தலைவா, நீ வா தலைவா, நம்ம படத்தில் நடிப்போம் அப்படின்னு சொல்லி.
அப்புறம் இவரோட நிலைமை யார், அந்த வடிவேல் கேட்கல திரிசா நிலைமை, உனக்கு புத்தி விடுவேன்ற மாதிரி. இப்போ செங்கோட்டையன் நிலைமை, அவரையும் நடிக்க வைங்க இல்லைனா, அவருக்கு ஒரு ரோல் கொடுங்க தலைவா. நமக்கு எவ்வளோ உழைச்சிருக்காரு. செங்கோட்டையன் போக போகிறாரா, திண்டுக்கல் சீனிவாசன் போக போகிறாரு, எதையோ சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். பழைய முன்னாள் அமைச்சர்கள் நிறையா பேர் ஒரு 4. அப்புறம் இவரெல்லாம் உண்மையிலே இப்போ ரியல் லைஃப்லேயே இல்லை. இந்த தருமபுரியில் ஒருத்தர் நக்சலைட்டாக இருந்து ஏடிஎம்கேக்கு வந்து மினிஸ்டர் ஆனார், கொஞ்ச நாள் இருந்தாப்புல, இப்போ எம்பியாக இருந்தார், முனுசாமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரெல்லாம் அப்படியே டைரெக்டாகவே வில்லனாக போட்டுடலாம் நடிக்க. அவர் சும்மா வந்துட்டு போனாருனாலே எல்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி அந்த இதில் சீனுன்னு ஒரு கேரக்டர் வரும் பாருங்க, எது மரக்கரத்தில், எது செம்மரக்கரத்தில் சீனு, அந்த புஷ்பா 1ல் ஆமாம் சீனுன்னு ஒரு கேரக்டர், அதே மாதிரி தான் இருப்பார் அவர். அவரை முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கேல. ஏங்கப்பா அவரெல்லாம் இறக்கிடலாம், அப்படி விஜய் படத்தில் அப்படியே வில்லனாக இறக்கிடலாம். அவரெல்லாம் சேர்ற மாதிரி இருக்காங்க. ஆத ஒரிஜினாவோடய அங்கே வில்ல வேணும். ப்ரூஸ்லி படத்தில் இருப்பான் தெரியுமா, பிக் பாஸ் படத்தில் ஒருத்தன் 6 அடியில் வருவான் கத்தியோட, ஒரே அடி ஐஸ் ஃபேக்ட்ரியில் வச்சு அங்கேயே புதைச்சிருவாப்புல ப்ரூஸ்லி. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க கூட. ஆத ஒரிஜினா புஷி ஆனந்தெல்லாம் இப்போ வித்தியாசமான வில்லனாக இருப்பார். நம்ம பாண்டியராஜனை யூஸ் பண்ணாங்க தெரியுமா ஒரு படத்தில் வில்லனா, அந்த மாதிரி புஷி ஆனந்தெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்படி படம் ஆரம்பிச்சுருவாங்க 2027. ரசிகர்கள் அப்படி தான் இருப்பான், அவன் மாற மாட்டான். இந்த ஜென்ரேஷன் போயிடும், தோல்வியில் தோண்டு போயிடுவாங்க. ஆனால் அஜித் வந்து பெரிய அளவில் ஓப்பனிங்கில் உள்ள வருவாப்புல. கரெக்டாக 2026 விஜய் தோற்று தலையில் கை வச்சுட்டு ஓட அஜித் படத்தை படம் ரிலீஸ் ஆகிடும். அந்த எண்டில். ஏன்னா அவர் எப்படின்னா ஒன்ஸ் ஷூட்டிங் வந்துட்டா ஒரு கிரிக்கெட் ஷெட்யூல்லாம் முடிச்சு டப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் ரேஸுக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறாரு. முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனால் ஆரம்பிக்க தான் லேட் ஆகும். ஆமாம் ஏன்னா அவர் வேற ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால. அவர் அதாவது எனக்கு தெரிஞ்சு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சு சந்தோஷமா ஃபேமிலியோட இருக்கிறதும், ரசிகர்களுக்காக படம் பண்ணி ரசிகர்களை மதிச்சோம், அவங்களுக்கு வேணும்போது புகைப்படம் கொடுத்தோம், அவங்களுக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுத்தோம் இருக்கிற வேர்ல்டுலயே நான் பார்த்த ஒரே ஆக்டர் அஜித் மட்டும்தான். ஏன்னா வேர்ல்டுல யாரும் தற்குரிய ரசிகர்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால நீங்க சொல்றீங்க ஆர்னால்டு ரசிகர்கள்லாம் ஆர்னால்டு சைக்கிளில் தான் போயிட்டு இருப்பாப்புல. ஆமாம் அது கரெக்டு தான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ ஜான் ட்ராவல்டாலாம் அவங்க பாட்டு கேஷுவலாக காரில் போவாங்க, இறங்குவாங்க, ரசிகர்கள் வருவாங்க, வணக்கம், ஏதாவது பூங்கொத்து கொடுப்பாங்க, சிரிப்பாங்க, கையை காட்டுவாங்க, அதோட போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல அஜித், வாழ்ந்துட்டு இருக்காப்புல. அதனால அஜித்தை வந்து இவங்க பாய்ச்சி கடிக்கிறதெல்லாம் வந்து ஆமாம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாத்துக்கும் மொத்தமாக வெடி வைப்பாப்புல அஜித் அடுத்த வருஷத்தில். விஜயும் வரணும். நான் என்னோட விருப்பம் என்னென்னா விஜய் மீண்டும் பழைய பன்னீர்செல்வமாக வரணும் அப்படின்றது தான். அதுதான் என்னோட ஆசை. ஏன்னா நல்ல நடிகரை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. அரசியல் தெரியாத இடத்துல போய் என்ன கூட திருப்பி வருவார். பழைய பன்னீர்செல்வம் வருவார். 17 வருவார். இப்போ 17 சரி 27 வருவாப்புல. அஜித்தும் வருவாப்புல. அப்போ நீங்கள் சொல்கிறபடி வந்து 26 ஜனநாயகம்னா 27 ஒரு பொங்கல் ரிலீஸ் இருக்கு. 27 பொங்கல் கட்டாயம் நிச்சயமா இருக்கு. பொங்கல் வைக்கிறாங்க. கட்டாயம் அஜித் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படம் விஜய் ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு. விஜய் ரிலீஸ் பண்றாரு, அஜித். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தரமான ரசிகர்கள் இருப்பாங்களா, படம் பார்க்கணும்னு. சிவாஜி, எம்ஜிஆர் அவங்க காலத்துக்கு அப்புறம் ரஜினி, கமல் அந்த காலத்துக்கு அப்புறம் அஜித், விஜய்னு பொதுவாக படம் பார்க்குற குடும்பஸ்தினர் இருப்பாங்களா. ஆமாம். மாதிரி தற்குறித்தனமாக இல்லாமல் விஜய் படத்தையே ரசிப்பாங்க, திரிசாவே ரசிப்பாங்க, நயன்தாராவே ரசிப்பாங்க. இப்படி ஒரு சினிமா கூட்டம் இருக்குல்ல. இவர்கள் பூரா விஜய் படமும் பார்ப்பாங்க, அஜித் படமும் பார்ப்பாங்கல்ல. அந்த கூட்டம் அப்படியே அஜித் படத்தை பார்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த படம் இல்லையே, ஒன்று விஜய் வர்றது இல்லையே, அதனால அந்த பக்கம் பாயும். அப்போ வந்து அஜித்தோட மார்க்கெட் ரைஸ் ஆகி அது ஒரு 300 கோடி அளவுக்கு போகும். 250 கோடி 300 கோடி போகும். ஆனால் இவர் எப்படி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் வந்து ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டு, ஒரு சினிமாலாம் இருக்கீங்க, இப்படி சார் விஜயை பற்றி இப்படி பேசுறீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ நான் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் இல்லையா, அதே கேமராவில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க டிவியில் போட்டுடுறாங்க. அதனால நான் டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் ஆர்டிஸ்ட்டு. சில பேர் எடுத்து சினிமாவில் போடுவாங்க, சில பேர் எடுத்து டிவியில் போடுவாங்க, சில பேர் யூடியூப்ல போடுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் தான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தரை வந்து பகைச்சிக்காமல் இருக்கிறது, நம்ம இதுவாக நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கார், அவன் நம்ம பகைச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க.
அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னதுக்கே தவறுங்கிறாங்க. விஜய் போன்ற நான் நடிகராக விஜயை வந்து ரொம்ப ரசிப்பேன். நடிகராக நான் ஒரு துள்ளலான ஒரு நடிகர், எல்லாருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும், இளைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இது. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இதான் என்னுடைய கடைசி படம். மறுபடியும் படம் நடிக்க வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவார்? இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, ரசிகர்கள் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, ரசிகர்கள் சொன்னாங்க. ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க நான் திருப்பி வரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திரா அப்படி தான் போயிட்டு வந்தார். அமிதாப் பச்சன் லாஸ்ட்டு படம் நடித்து முடிச்சுட்டு போயிட்டார். ஏபிசின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். இதே மாதிரி தான் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறாருன்னு சொந்த வீட்டை விற்கிற பேங்க்காரன் சீஸ் பண்ணி தெருவில் விட்டு போயிட்டாங்க. வீடு இல்லை, இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் தெருவுக்கு வந்துட்டார். 4 வருஷம் யூபியிலையும் அங்கேயும் இங்கேயும் இருந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி ஜீரோவாகி பேங்க்ரப்ட் ஆகி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து திருப்பி கடைசியில் எதில் வர்றாருன்னா சின்ன திரையில் வந்து கோன் பனேகா குரோன்பதிக்கு வர்றாரு. அதில் 1 கோடி ரூபா சம்பளம் தராங்க. அதுதான் அவர் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றுனது. கரெக்ட். அந்த கோன் பனேகா குரோன்பதிக்கு அப்புறம் வந்தது பாருங்கள் ஆடு. அவர் வாழ்நாளில் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாராக இருந்து 365 நாளும் ஷூட்டிங் போயிட்டு இருந்தார்ல, அந்த 25 வருஷத்தில் 30 வருஷத்தில் சம்பாதிச்சதை விட 100 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குலாம் இல்லை, 100 மடங்கு இன்றைக்கி அதிகமாக சம்பாதிச்சு இன்றைக்கி 80 வயசு வரைக்கும் நினச்சிட்டு இறங்கிட்டு அப்புறம் சைலண்ட் ஆகிட்டார். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டார். நம்ம ஒன்றுமே கிடையாது, எல்லாம் இறைவன் செயல், நம்ம ஆடக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி எந்த விளம்பர படமாக இருந்தாலும் சரி 10 கோடி 50 கோடி 20 கோடின்னு வாங்கிட்டு டாப்பில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை யாரை எப்போ கொண்டு போகும்னு சொல்ல முடியாது, கொண்டு வரும்னு சொல்ல முடியாது. அதனால் விஜய் என்னுடைய கணிப்புப்படி எனக்கு ஒரு யோசனை, விஜய் திருப்பி வந்துடுறாரு. இப்போ தோற்று மரண தோல்வி ஆக போகுது 2026 டோட்டலாக அடி காலி ஆனதுக்கப்புறம். நீங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இவர் விஜய் நிற்க மாட்டார். என்னோட கணிப்புப்படி விஜய் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார். ஏன் போட்டியிட மாட்டார்? அவர் கட்சி போட்டியிட, அவர் போட்டியிட மாட்டார். அப்புறம் எப்படி அவர் சிஎம்? அது ஆவார சந்தில். ஏன் அவர் என்ன சொல்றாரு? இப்போ இந்த தடவை வந்து இலவசமாக இது கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காரு, கல்வி கொடுக்குறாரு, கார் கொடுக்குறாரு. காரெல்லாம் வித்துறாதீங்க இந்த டப்புன்னு கொடுக்குறாருன்னு சொல்லி கார் தராரு, பைக்கு, வீடு தராரு. உங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா? இல்லை, வீடு இருக்குல்ல, அதனால வீடு தராரு, பைக் கார் தராரு. ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு, ஒரு கார். பைக் மட்டும்தான் சொன்னாங்க, கார் தராரு. ஆமாம் சொல்லியிருக்காரு. காஞ்சிபுரம் அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் பாதியில் படத்தில் டைட்டில் பார்க்காம எந்திரிச்சு போகிற மாதிரி போனீங்கன்னா எப்படி தெரியும்? கார் தராரு, வீடு, பைக் 3 தராரு. அதனால் கல்வி தரார். ஒரு கல்வி அம்மா எல்லாருக்குமே. ஏன்னா இங்கே எல்லாம் படிக்கிறது இல்லை, அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கே போகிறேன். எவன் போகிறான் தமிழ்நாட்டில்? எவன் ஸ்கூலுக்கு போகிறான்? எல்லாம் பிள்ளைங்க பெற்றவொடனே கம்பெனியில் நடக்க விட்டு வளையத்தில் தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்தவொடனே கல்வி தரார் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. சர்டிஃபிகேட் அடித்து கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் எல்லா வீட்டுக்கும். ஜன்னல் வழியாக போட்டு போயிடும். பேரை மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, சர்டிஃபிகேட் MBA MBBS BDS இதெல்லாம் ஒழிச்சிடுவார். எதை நீட்டெல்லாம். ஏன்னா சர்டிஃபிகேட் இவங்களே அடிச்சு உள்ளே போட்டுருவாங்க. யார் டாக்டர் வேணும் வந்து வாங்கிக்கோங்க, இன்ஜினியர் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லி, அதுவும் பனையூருக்கு வந்தீங்கன்னா அடித்து வச்சுருப்பாங்க. ஏன் போகிற போக்க பார்த்தா அவர் ஜெயிச்சிட்டாருன்னா செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் பனையூருக்கு போயிடுமா? பனையூரில் பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு 6 மாதத்துக்கு முதல் கூட்டம் மட்டும் நடத்திட்டு 6 மாதத்தில் வந்து அங்கே பனையூரில் கடல் கரையிலே இவர் ரூம் வந்து கிளாஸ் ரூமு, பார்க்குற மாதிரி, டால்ஃபின்லாம் பார்க்குற மாதிரி. டால்ஃபின் அங்கே இருக்குல்ல, வரும் அப்போ ECRல வருது, பார்த்துட்டு இருப்பார். இவர் வந்து சட்டசபையில் வந்து பேசுவாங்க, பேசிட்டு அவர் அங்கேயே போயிடுவார். அங்கேயே. ஸோ அதுதான் சேஞ்சஸ் ஆகும். ஒரு கணிப்பில் சப்போஸ் இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மாறுறதுக்குன்னா சிஎம் ஆகிறதுக்கா? சரி, அதுக்கு வாய்ப்பு வந்து, அதாவது சிலது சொல்லுவாங்க இப்படியும் நடந்துடலாம் அப்படி நடந்துடலாம், ஒரு 98% சொல்லுங்கன்னு. இது 100க்கு 110% நடக்காது. ஸோ உங்களுடைய இது வந்து அதாவது என்னன்னா, அந்த கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறீங்கல்ல, கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறது, இப்போ நடக்கிற சம்பவங்களோ இல்லை அவங்க செய்கிற செய்கைகளோ பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அது அப்படி தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் ஏதாவது மாறி ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒரு அலை, ஒரு மாற்றம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதாவது நடந்துருமோ?
அதாவது அந்த இவ்வளோ பொம்பளை வேஷம் போட்டு அப்போ வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவான், கூடயே வருவான், சொல்லி சொல்லி வருவான், டீ வேணாண்டா, டீ போடா அப்படின்னு. உடனே வடிவு உன்னை பார்த்தே ஆகணுன்றாங்க. பயந்துருவாடா தெரிஞ்சு. இப்போ எல்லாருக்கும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் அது ஆம்பளை பொம்பளை வேஷம் போட்டிருக்கணும். ஆனால் இவன் பொம்பளையாக நினச்சி லவ் பண்ணுவான். கடைசியில் தெரிச்சு ஓடிடாப்புல வடிவேல். இவன் பாஞ்சிடும் நம்ம மேலேன்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறது இது மாறவே முடியாது. இந்த காளிமுத்து தான் சொல்லுவார், கருவாடு மீனாகாது அப்படின்ற மாதிரி. இது கருவாடு தண்ணியில் வேணால் போட்டு வைக்கலாமே தவிர ஊறிக்கிட்டே கிடக்கும், குழம்புல போடலாம், அது மீனாகாது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி மீன் ஆச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிருச்சுன்னு அன்னைக்கோட முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான சூழல் தான். எல்லாம் ஊரை விட்டு ஓடிட வேண்டிதான். ஏன்னா திடீர்னு வீடு பங்களா காலையில் காரு ஈர்னு கொடுத்தானே எங்கே நிறுத்துவீங்க வண்டியை? எல்லாருக்கும் வீடு கொடுப்போம். கார் இப்போ சென்னையில் 80 லட்சம் பேர் இருக்கு. ஒவ்வொரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் குடும்பம், 35 லட்சம் குடும்பம் இருக்குது. டப்புன்னு 35 லட்சம் காரு, 35 லட்சம் பைக்கு எங்கே நிறுத்துவீங்க? போய் எல்லாம் ஜாம் ஆயிரும் ரோட்டில். பிரிட்ஜில் நம்ம வேலை வச்சுல அப்படியே நிறுத்திக்கிற வேண்டியதான். அவன் காரை கொடுத்து அப்பப்போ எடுக்கலாம், யாராவது எடுத்துகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஜாம் ஆயிரும். பார்க்கலாம், பார்ப்போம். ஃபைன். ஸோ ரசிகர்களை பற்றி இவ்வளவு தெளிவாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.